நீங்க படிக்கிற மேஷராசி குழந்தைங்களா இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்னா, முதல் ஒரு 5 மாதம் அப்படியே ஓரளவுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்த 5 மாசம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான அந்த பிரதிபலனை அனுபவிப்பீர்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லாத்துலயும் டாப் கிளாஸ் மார்க் வாங்குவீங்க. 10ஆம் இடம் இயங்க போதுன்னா, உங்களுக்கு என்ன வேல? படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிறது வேல இல்லையா? அப்ப அந்த வேலைக்கு குரு பலன் இருக்குன்ற போது படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறீங்க. பேப்பர் பிரசன்டேஷன்ல பிச்சு உதற போறீங்க. ஏன்னா ஆரம்பிக்கும்போதே புதனுக்கு குருவோட பார்வை. ஸோ நெறைய பேப்பர் பிரசன்டேஷன் பண்றது, நெறைய பேப்பர் ஒர்க் பண்றது, நெறைய பிரிண்டர் வாங்க போறீங்க. நெறைய படிக்கிற பிள்ளைங்க இந்த தடவ ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த மாரி நெறைய மேஷராசிக்காரங்க வீட்ல இந்த தடவ பிரிண்டர் புதுசு புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாக காத்திருக்கிறது. ஓகே. நீங்க ஒரு 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய மேஷராசி ஆட்களாக இருந்தீர்களேயானால், பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையப் போகிறீர்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு கார், எனக்குன்னு ஒரு வண்டி, எனக்குன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்ல, அதெல்லாம் இந்தான்னு உங்களுக்கு கிரகம் குடுக்கப் போகிறது. அத வாங்கி அனுபவிக்க போறீங்க. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களா இருந்தா, இந்த புத்தாண்டு உங்களுக்கானது தான். திரும்ப இந்த மாரி வர்றதுக்கு 1 வருஷம், 2 வருஷம், 12 வருஷம் இல்ல 30 வருடம் ஆகும். ஏன்னா, இந்த தடவ சனி தன்னுடைய கர்மாவ முடிக்கப் போறார். சனிக்கே கர்மாவா? ஆமா. அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபைல் சனி முடிக்க போறார். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்? சனி ஒரு வீட்ட முடிச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ முடிச்சு 30 வருடத்துல வந்து நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் மாறி திரும்ப அமையறதுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு 30 வருஷம் ஆகும். சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, செல்வத்தோட உச்சத்தில் தான் இருப்பீர்கள். 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடியவர்கள்.